Hi friends, இப்போ நம்ம Photoshopல thumbnail design எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க இன்னும் படிப்பிஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நீங்கள் ஃபைல் போய்க்குங்க. ஃபைலில் நியூ கொடுத்துருங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நான் thumbnail வைக்கிறேன். விட்த் வந்து 1920, ஹைட் வந்து 1080 வச்சுங்க பிக்சலில். அண்ட் ரெசல்யூஷன் 300 வச்சுக்கோங்க. கலர் மோட் RGB வச்சுக்கோங்க. க்ரியேட் கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு அவுட்புட் க்ரியேட் ஆகிடுச்சு. தம்ப்நெயிலுக்கு தேவையான கண்டென்ட்ஸ் நான் ஆல்ரெடி வேர்டில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டேன். இப்போ டைப் டூலை கிளிக் பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். Ctrl V. டெக்ஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் என்டர் கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, நம்ம டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்துன்னு வந்துச்சு. இப்போ எல்லா டெக்ஸ்ட்டையும் தனித்தனியாக பிரிக்கணும். ஓகே, டெக்ஸ்ட் எல்லாத்தையும் நம்ம பிரிச்சாச்சு. இப்போ இந்த கண்டென்ட்டில் நான் வந்து ஃபாண்ட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓப்பன் சென்ஸ் வச்சுக்கிறேன். அண்ட் ஃபாண்ட் சைஸ் வந்து 7 வச்சுருக்கேன். பேராகிராஃபில் சென்ட்ரல் அலைன்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன். ஒரு 15 வச்சுக்கிறேன். ஏன்னா மெயின் கண்டென்ட்ன்றதுனால. மேலே இருக்கிறதையும் அதேமாதிரி 15 வச்சுக்கிறேன். ஓகே, இந்த கண்டென்ட் மட்டும் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுக்குள்ளே யூஸ் பண்ண போகிற இமேஜஸ் அண்ட் ஐகான் எடுக்க போகிறோம். ஃபைலில் ஓப்பன் போங்க. ஓகே, இந்த இமேஜஸ்லாம் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடோப் ஐகான்ஸ் இருக்குது. கீழே அடோபோட சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்குது. அதோட ஐகான்ஸ் தான் இங்கே இருக்குது. இதை எடுத்துக்கிறேன். அண்ட் எல்லாத்தையும் ஓப்பன் கொடுத்துட்டேன். எல்லாமே ஒரு நியூ டேபில் ஓப்பன் ஆகிடுச்சு. நான் இப்போ ஃபஸ்ட்டு அடோப் ஐகானை எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். அடுத்து நான் இமேஜ் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஓகே, இப்போ சைஸ் பெருசாக இருக்குது. Ctrl T கொடுத்துட்டு Ctrl 0 கொடுங்க. இப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. ஓகே, சைஸ் கரெக்டாக இருக்குது. Ctrl 0 கொடுத்துருங்க. ஃபிட் ஆன் ஸ்க்ரீன். என்டர். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, அடுத்து படிப்பிஸ்ட் லோகோ எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். அகெயின் Ctrl T Ctrl 0 சைஸ் சின்னது பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுருங்க. என்டர். அடுத்து சோஷியல் மீடியா ஐகான்ஸ் எடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிக்கிறேன். அண்ட் Ctrl T கொடுத்துக்கிறேன். ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் சின்னதாக. அண்ட் என்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து யூடியூப் லோகோ எடுத்துக்கிறேன். இது சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். Ctrl T கொடுத்துருங்க. சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துருங்க. ஓகே, இதெல்லாம் தான் நம்ம இந்த டிசைனில் யூஸ் பண்ண போகிற கண்டென்ட்ஸ் அண்ட் இமேஜஸ். இப்போ நான் படிப்பிஸ்ட் எடுத்துடுறேன். ஏன்னா நம்மக்கிட்ட லோகோ இருக்குது. அதனால் நான் அந்த படிப்பிஸ்ட் டெக்ஸ்ட்டை எடுத்துடுறேன். இப்போ நான் கேரக்டர்ஸ் போயிட்டு ப்ரெசென்ட் இருந்ததை கேப்ஸில் மாற்றிக்கிறேன். அண்ட் சைஸ் வந்து ஒரு 10 வச்சுருக்கேன். செலெக்ஷன் டூலை கிளிக் பண்ணி சின்னதாக ஒரு பாக்ஸ் போடுங்க.
அண்ட் நியூ லேயர் க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு கலர் ஃபில் பண்ணணும். நான் வந்து யூடியூப்பில் இருக்கிற கலரையும் நான் எடுத்துக்கிறேன். ஐட்ராப்பர் கிளிக் பண்ணி ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் கேரக்டர் போய்ட்டு நான் கலரை ஒயிட்டில் கொடுத்துக்கிறேன். ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி சென்ட்ரல் எலிமெண்ட் கொடுத்துக்கிறேன். அண்ட் லோகோவும் சென்டராக வச்சுருக்கேன். மூணுத்தையுமே செலக்ட் பண்ணி சென்ட்ரல் எலிமெண்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சைஸ் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். அடுத்து ஆன்லைன் கோர்சஸ் ஆன் யூடியூப்ன்றது இதை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது. டைப் டூல் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன். யூடியூப்ன்றதை எடுத்துறேன், ஏன்னா நம்மக்கிட்ட லோகோ இருக்குது. இந்த ஃபாண்ட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். மூட்டோரை கிளிக் பண்ணுங்கள். கேரக்டர் போய்ட்டு ஃபாண்ட்டில் புட்மோஜி கலர் வச்சுக்கிறேன். Ctrl T கொடுத்துட்டு சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ யூடியூபிங் கொஞ்சம் சைஸ் பெருசு பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு ஒரு சென்ட்ரல் எலிமெண்ட் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். யூடியூப் கொஞ்சம் கீழே வச்சுருங்க. டைப் டூல் கிளிக் பண்ணி ஸ்பேஸ் எடுத்துகிட்டு என்டர் கொடுங்க. அகைன் ஸ்பேஸ் எடுத்துகிட்டு என்டர் கொடுங்க. மோட்டோர் கிளிக் பண்ணி மூவ் பண்ணி வச்சுருங்க. யூடியூபுக்கு Ctrl T கொடுத்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி அதுக்கான சைஸில் கொஞ்சம் வைங்க. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி Ctrl T கொடுத்து சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணுங்கள். கேரக்டரை செலக்ட் பண்ணி கேரக்டர் ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இப்போ மேலே இருக்கிற பாக்ஸை வந்து நான் வந்து லோகோக்கு தேவையான மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். Ctrl T கொடுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. என்டர் கொடுத்துருங்க. ஓகே, ஆன்லைன் கோர்சஸ் தான் இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறேன். கிளிக் பண்ணிக்கோங்க. கேரக்டர் செலக்ட் பண்ணி கேரக்டர் ஸ்பேஸிங் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு 500 வச்சிடுறேன். மோட்டர் கிளிக் பண்ணி விட்டுடுங்க. அண்ட் மோட்டர் கிளிக் பண்ணி ஆல் ஓவராக செலக்ட் பண்ணி அண்ட் அகைன் சைஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கொடுத்துருங்க. யூடியூப் மிஸ் ஆயிடுச்சு போல். ஓகே, யூடியூப் மிஸ் ஆயிடுச்சு போல். இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லெஃப்ட்டில் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோவில் எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.